ஒரு பாட்டி அரிசி வாங்கலான்ட்டு கடைக்கு போயிட்டு அரிசியை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அரிசி பேக்ல வந்துட்டு ஒரு கோல்டு செயின் இருக்கிறத பார்ப்பாங்க. ஆனா அந்த செயினை கடையில வேலை செய்யற பொண்ணு பாத்திர போறா அப்படின்றதுக்காக அந்த அரிசிக்குள்ளேயே மறுபடியும் அந்த செயினை ஒளிச்சு வச்சுட்டு நான் இந்த ஃபுல் பேக்கே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த கடையில வேலை செய்யற பொண்ணும் வந்துட்டு இந்த பேக்கை ஆல்ரெடி ஒருத்தங்க புக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்வா. கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது அந்த அரிசி பேக்கை புக் பண்ண ஒரு பையன் வருவான். இப்ப அந்த அரிசி பேக்கோட விலையை வந்துட்டு $200 தான். சரி ஓகே நான் $1000 கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு $1000 வாங்கிட்டு அரிசி பேக்கை எடுத்துட்டு அந்த பாட்டிக்கிட்டே கொடுத்துருவா. இப்ப அந்த பாட்டி பேக்ல இருக்க செயினை கொண்டு போயிட்டு வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தா இது வந்துட்டு போலியான செயின் தான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருப்பாளே அந்த கடையோட ஓனர் வந்துருவாரு. அவர் வந்துட்டு நான் கடையை பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்புவாரு. இப்ப அந்த பாட்டி வந்துட்டு உன்னோட அரிசி பேக்கை நீயே வச்சுக்கிட்டு என்னோட $1000 திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அரிசி பேக்கோட விலையை $200 தான் சொல்லும் போது $1000 தான் பில் போட்டிருக்காங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சதுக்கு அப்புறமா சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல வந்துட்டு இந்த பொண்ணும் அவ கூடவே ஒரு பையன் இருந்தாலே இவங்க ரெண்டு பேரும் பண்ண திருட்டு வேலை தெரிஞ்சிடும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போலீஸ்லயே மாட்டி விட்டுருவாங்க. போலீஸை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க.